இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சாட் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாட் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாட் ஐட்டம்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில ஃப்ரூட்ஸ்க்கு கூட நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தர்பூஷ்க்கு கூட நம்ம மேலே போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாட் மசாலா வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாட் மசாலா எப்படி அரைக்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இது வந்து நான் ஒரு 11 எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சாட் மசாலாவில் அதிகமாக காரம் இருக்க வேணாம், அதனால வந்து நான் 11 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, அதுக்கு அடுத்தது ஏலக்காய், புதினா இலை. இது நம்ம வந்து புதினா இலை பற்றி பார்க்க போகிறோம். புதினா இலை எப்போவுமே வந்து நம்ம நிறைய வாங்கிடுவோம். இப்போ நம்ம வந்து 3 கட்டு 10 ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய விற்கும். அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலான்னா புதினா இலையை வந்து உருகி அதை வந்து நம்ம நிழலில் காய வச்சிடலாம். அப்படி நிழலில் காய வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ரெசிபீஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பல்லில் இருக்கிற மஞ்சள் கரை இதெல்லாம் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த புதினா இலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லுடைய கரைங்களும் போகும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த காய வச்ச புதினா இலையை பார்க்கலாம். ஸோ வந்து புதினா இலை இப்போ நான் காய வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு உப்பு. இந்த கருப்பு உப்பு வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சாதா உப்பு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் இந்த பிளாக் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய கருப்பு உப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் வேறு ஒன்றும் இல்லைங்க, மாங்காய் தூள் தான். நம்ம வந்து மாங்காய் வந்து இப்போ சீசன் சித்திரையில் இருந்தது இல்லையா, அந்த டைமில் நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம்ன்றது கூட நல்லாயிருக்கும். இதை வந்து நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது இது வந்து தனியா வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் நார்மல் மிளகு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை மிளகுன்னு சொல்லக்கூடிய வால் மிளகு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பு மிளகும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு பொடி. இந்த சுக்கு பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து சுக்கை வாங்கி தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து நமக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சுக்கு வாங்கினாலே பார்த்திங்கன்னா 50 கிராம் பொடி அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பொடியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சதை. இது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எதெல்லாம் வறுத்து அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து தனியா சேர்த்துக்கலாம். தனியாவை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்தோம்னா சீக்கிரமாக கருக்காது, அதனால் வந்து நான் தனித்தனியாக வறுக்கிறேன். இது சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும், ரொம்ப இது வந்து சிவக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம வந்து இப்போ வறுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு பொரியிற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் மிளகையும் பார்த்திங்கன்னா நம்ம சூடாகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக பொரியிற சத்தம் கேட்கும். இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் புதினா இலை சேர்த்துருக்கோம். இதையும் வந்து சும்மா லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இது முறுமுறுப்பாக ஆகிடும் லைட்டாக சூடு பட்டதும். இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து லைட்டாக சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து கடைசியாக காஞ்ச மிளகா 11 சேர்த்துக்கிறோம். இதை வந்து லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கருப்பு உப்பு சேர்க்கறதுனால நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை. இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகாய் எப்போவுமே வறுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், ஏன்னா அந்த நெடி வரக்கூடாது அப்படின்றதுனால. இது வந்து லைட்டாக சூடானால் போதும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நெடி வராது.
ஏன்னா வந்து இது அரைப்படணும், அதனால இதை வந்து லைட்டாக சூடாக்கிக்கிறேன். இப்போ நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் நான் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை நம்ம எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆம்ச்சூர் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்ச பொடி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாட் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான சாட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் மசாலா பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருந்தோம்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 1.5 மாதம் வரைக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சாட் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.